இருக்கு ஒரு பக்கம். கொடுத்த சிலையை இப்படியெல்லாம் அன்பு வாங்கலாமா? அவளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கா என்னன்னே தெரியல. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க தேவைக்கு வாராங்களோ வரலையோ, ஃபங்க்ஷனுக்கு போறாங்களோ போகலையோ, சரி நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், அதை போய் அவங்க வரலன்னு நீங்க கொடுங்க நான் வாங்கி கொடுத்த சேலையை. அவங்க நிலைமை என்னவோ, அவங்க சூழ்நிலை என்னவோ, அவங்க வரல, அதுக்காக அவங்க வேணும்னே வராம இருப்பாங்களா என்ன? வந்து நின்னுக்கிட்டு குடு குடு குடுன்னு அவகிட்ட கையோட வாங்கிட்டு போற அத்தை சேலைய. அன்பு அப்படி இருப்பான்னு நான் ஒரு பக்கம் நினைச்சு ரொம்ப வேதனையா போச்சு. அன்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளே, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டா, பண்ண மாட்டா, இவளா இப்படி இருக்கான்னு ஒரு பக்கம் எனக்கு அவ்வளோ வேதனையா போச்சு. அந்த மாதிரி பண்ணிட்ட அன்பு கொஞ்ச நேரத்துல. ஐயோ, இப்படி பண்ணிட்டாலேன்னு ஒரு பக்கம் கஷ்டமா வேற இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணா வச்சான்ட்டு. ஆனா ஏன் தான் கேக்குறீங்க நடந்த கூத்தெல்லாம்? ஆமா ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ யாரு பக்கம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க? யார பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கடி நீ? யாருக்கு பாவம் பாக்குற? நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்பு பக்கமா இல்ல அவ பக்கமாடி? அன்புவை நான் எதுக்கு பாவம்னு சொல்ல போறேன்? அவ பண்ண வேலைக்கு அவளை போய் பாவம்னு சொல்லலாமா? அவளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவளை நான் சொல்லல. ஆமா, பண்ணக்கூடாது இப்படியெல்லாம். ஆயிரம் தான் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனவங்களோ ஆகாதவங்களோ கொடுத்ததை குடுடி குடுடின்னு பறிச்சு கொண்டுட்டு போகலாமா இப்படி? அதுக்கு நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. அவகிட்ட கேக்குறது என்ன, நம்ம கிட்ட கேக்குறது என்ன, எல்லாம் ஒண்ணுதானே அத்தை? பேசாம எனக்கு வந்த கோபத்துக்கு நமக்கு கொடுத்த சேலையும் அவ மூஞ்சிலே தூக்கிடுவோம் எரிஞ்சிருவோமான்னு வந்துச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நமக்கு பிரச்சனை வந்துடும், அவன் மாமியா சண்டைக்கு வந்துடும். தேவையா நமக்குன்னு வாய் மூடிட்டு நான் பேச ஆட்டுக்கு நின்னே பாத்துக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் வீட்டுல வேற இல்ல, நீங்க எங்கிட்டு போனீங்கன்னு தெரியல. இப்பதான் பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா பிரியாணி வாங்கி கொடுத்தாருல்ல, பிள்ளைய அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுவ. அந்நேரம் பார்த்துதான் அன்பு வந்தா. இவ பிறந்த நாளுக்கு போகலல்ல, அதுதான் அவளுக்கு கோவம் போல. என்னதான் இருந்தாலும் நம்ம போகலனாலும் கோவப்பட்டிருக்க மாட்டா அன்பு. அவ வரலன்னு தான் அவளுக்கு அவ்வளோ கோவம். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு இதுதானே, ரொம்ப க்ளோஸா இருப்பாளுக, தோழிக வேற. அவ வரலன்னா இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. நம்ம எடுத்து கொடுத்த சேலையும் அவ வச்சிருக்கணும், அவ தான் வரல இல்ல, குறி என் சேலைன்னு அவ புடுங்கிட்டு போயிட்டா. இதுதான் நடந்தது. இவ எதுக்கிட்ட வராம இருந்திருப்பா? நீ அதெல்லாம் விடு. இவளை போய் நீ பாவம் பாக்குறியேடி, உனக்கு ஏது நியாயமா இருக்காடி? இவளுக்கு ஏண்டி நீ பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறா, இவளுக்கு போய் நீ பாவம் பார்த்துக்கிட்டு. ஐயோ ஐயோ அத்தை, விடுங்க. பாவம் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? நியாயம் என்னவோ அதை தானே பேச முடியும். பாவமோ பாவம் இல்லையோ, அவ நமக்கு நல்லவளோ கெட்டவளோ இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்த சேலையை குடுடின்னு புடுங்கிட்டு போகக்கூடாது அத்தை. அது அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அவ நம்மக்கிட்ட கெட்டவளா இருக்காளோ நல்லவளா இருக்காளோ அதை விடுங்க. இருந்தாலும் பொதுவான ஒரு நியாயத்தை பாருங்க. நீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றதுன்னு. இங்க பாரு, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன் வேலை என்னவோ அதை பாரு. அவ பாவம் இவ பாவம், நீ ஒன்னும் எவளுக்கு பாவம் பார்க்காதடி. உன்னை எவடி பாவம் பார்க்கறா? உன்னை எவ பாவம் பார்க்கறா? உன்னை கரிச்சு தான் கொற்றாளுவோ இந்த ஊர்ல உள்ளவளும் சரி, இந்த குடும்பத்துல உள்ளவளும் சரி. தேவையா உனக்கு? உன் பொழப்பு என்னவோ அது பாரு. அவ பாவம் இவ பாவம், நீ எவளுக்கும் பாவம் பார்க்காத. என்னடா அப்படி சொல்றேனே நினைக்காத, அதுதான் உண்மையே. என்னடி நான் சொன்னது புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி எவளுக்காவது இது பண்ணிக்கிட்டு பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறது வேற. என்னவா, ஏன் என் பொண்டாட்டி திட்டிட்டு இருக்க இப்ப? ஆடா அப்பா, என்னம்மா கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தா திருப்பி திருப்பி இப்ப அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டோம்ல, பாவம் தானே? ஏய், நான் எதுக்குடா அவளை பிடிச்சிக்கிட்டு திட்டுறேன்? நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவளை பிடிச்சி திட்டுறேன்? ஆமா, இப்படி இப்படி இருடி, இப்படி இப்படி இருடின்னு சொல்றேன். உன் பொண்டாட்டிக்கு ஒரு விவரமும் தெரியல, அப்புறம் என்ன செய்யறது? சொல்லாம இப்படி இப்படி இருடி நான் தானே அப்புறம் சொல்லணும். யாரை கண்டாலும் நல்லவங்க, எவகளை கண்டாலும் நல்லவங்க. அவங்க பாவம் இவக பாவம், இவ தான் அவ தலையிலே மண்ணலி போட்டுக்கிறாடா. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி இப்படி இருடி, அப்படி இப்படி அரடி. என்ன யார சொல்லிவிட்டா பாவம் பாவம்னு? ஏங்க, அன்பு அருவிக்கு சேலை எடுத்து கொடுத்தா, நமக்கு இந்த மாதிரிதான் அவளுக்கு எடுத்து கொடுத்தான்னு வைங்க. அவ பிறந்த நாளுக்கு போகலன்னு குறி சேலைன்னு புடுங்கிட்டு போயிட்டா அம்பு. பண்ணலாமா? இவ ஒரே அழுக, சேலையை கொடுத்தா அப்படி புடிங்கிட்டு போயிட்டாளேன்னு. என்னத்துக்கான பிறந்த நாளுக்கு வரலன்னு தான் விவரம் தெரியல. அதுதான் இப்ப கண்டுபிடிக்க முடியல. அடியே,
நம்ம கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணா பையன் அந்த பிள்ளைகிட்ட போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, நீ பிறந்த நாளுக்கு போகக்கூடாதுன்னு ஒரே சண்டை போட்டுட்டு கிடந்தாண்டி. எனக்கு அதுலயே தெரிஞ்சிச்சு என்னமோ வீட்டுல சண்டை நடக்குது அப்படின்னு நினைச்சேன். அது போலயே அதுக வரல. நான் அப்பவே நினைச்சேன் அதனால தான் வரல போல. ஏன்னா என்ன கதைன்னு தெரியல. இங்க நம்ம வீட்ல வந்து அம்பு சொல்லிட்டு போச்சுல்ல, அந்த பிள்ளைகிட்ட சொல்லாம போயிருச்சுல, அந்த கோவம் அவனுக்கு. இருந்தாலும் திருப்பி சேலை எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுச்சுதான். அந்த கோவம் நம்ம கிட்ட சொல்லல, நீ எதுக்கடி போற அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் போல. சரி விடு, நம்ம கிளம்பிட்டோம்ல, அதனால கடுப்பா இருக்கும் இவங்கெல்லாம் போறாங்கன்ட்டு. அதுக்குன்னு இப்படியா? இங்க பாரு, யாரு போனா என்ன போகாட்டி என்ன, நமக்கு சொல்றாங்களா நம்ம போறோமா அத்தோட வச்சுக்க. கரெக்டா சொன்னடா. இததான் சொல்லிட்டு இருக்கேன் அவகிட்ட, இப்படி இருடி அப்படி இருடின்னு. உடனே நீ என் பொண்டாட்டிய திட்டுறியான்னு வந்துட்டா பாரு. இல்லம்மா, நான் வந்து எட்டி பார்க்கையில என்ன என்னமோ மூணு நின்றுட்டு இருந்தா, நீ என்னமோ புடிச்சு திட்டிட்டு இருந்தியா, அதுதான் என்னடின்னு கேட்டேன். நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்னு சொல்லு. நல்லது கெட்டது பண்றா வைக்கிறா, ஆகாததை கொடுப்பா ஆனதை கொடுப்பா. நான் எதுக்கிட்ட அவளை பிடிச்சி திட்ட போறேன்? நான் அதுக்கிட்ட சொல்றேன் அவ்வளவுதான், இப்படி இப்படி இருடின்னு அவகிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேற நான் அவளை திட்டுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு? மலியா, பிள்ளை பிரியாணி சாப்பிட்டு சொல்ல நல்லா இருந்துச்சாவா? அட ஒரு வாய் கொடுக்கலங்க உங்க பிள்ளைய. நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு போதும் விடு, வாங்கிட்டு வந்திருப்பேன் உனக்கு அம்மாளுக்கும். நேத்து தானே அங்க அன்பு வீட்டுல சாப்பிட்டிய பிரியாணி, தொடர்ந்து எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனாலதான் வாங்கிட்டு வந்த பிள்ளைகளுக்கு மட்டும் 2 பார்சல் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லடா, இருக்கட்டும், பிள்ளைய சாப்பிட்டா போதும் போ. ஆமா ஆமா, நானும் அதான் நினைச்சேன். அதனாலதான் நீங்க வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்ட்டு. இல்லைனாதான் நீங்க எப்பவுமே வாங்கிட்டு வர்ற ஆள் தானே. அதனாலதான் போல நமக்கு வாங்கிட்டு வராம வந்துட்டாருன்னு நினைச்சேன். இன்னும் ஒண்ணு, அந்த கடை பிரியாணி நல்ல ருசியா இருக்குமா, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. 2 வாய் தின்னு பார்த்தேன். அதையும் விடாம அதுகள்ட்ட வாங்கி தின்றுக்க பாரு. ஏன் 2 வாய் தின்னு பார்த்ததுல என்னமா? பேசாம வாங்காமலே வந்திருக்கலாமோ அவகிட்ட. வாங்கினதுல இருந்து ரொம்ப சங்கடமா இருக்கு, ஏன்டா வாங்கணும்னு. அட கடவுளே, ரொம்ப தப்பு பண்ணிருக்கோம். இப்படி எல்லாம் வாங்கவே கூடாது. எதுக்கு இப்ப வாங்கணும்? வாங்கியிருக்கவே கூடாது. 1000 தான் இருந்தாலும் அவளும் பாவம் தானே. சே, வரலன்றதுக்காக போய் சேலை குறின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். கோவம் தான் தாங்க முடியல. இப்படி வராம போயிட்டாலேன்னு ஒரு கோவம், அதான் தாங்க முடியாம வாங்கிட்டு வந்தேன். இப்ப நினைச்சா சங்கடமா இருக்கு, ஏன்டா வாங்கணும்னு. அவ எவ்வளவு கவலைப்பட்டிருப்பா. என்னடா நமக்கு பிடிச்ச சேலையா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்படி வாங்கிட்டு போறாளேன்னு. ஐயோ, யோசிக்காம நான் பாட்டுக்கு இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். நினைச்சா இப்பதான் யோசனை வருது. சரி போ, என்ன ஆனாலும் சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. இனி என்ன செய்யறது? இருக்கட்டும், நம்மள நினைச்சு ஃபீல் பண்ணட்டும். எவ்வளவு சொல்லிட்டு வந்தோம், வந்திருக்கலாம்ல. அவ சொல்லலன்னு எனக்கும் கோவம். ஏதோ நான் சொல்லியிருக்கேன்ல, அப்ப வர வேண்டியதானே. அவ வேணும்னே வராம இருந்தாளா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவளுக்கு யோசிக்கணும் நம்மளை பத்தி. அன்பு, என்னது இது சாரியை வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கடி? சும்மாதான். சொல்லு, என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. ஏய், ஒன்னும் இல்லைன்னு போய் சொல்லாத சரியா? சாரியை வச்சுட்டு ஏதோ அழுதுட்டு உட்காந்துருக்க, என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்ற. ஒன்னும் இல்ல கௌதம். சொல்லு அன்பு, நீ அருவிட்ட கொடுக்கணும்னா? அவகிட்ட கொடுத்ததுதான். கொடுத்ததா? கொடுத்தத கொண்டா கையில வச்சிருக்கா? அதே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அறிவுல உனக்கு, வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா கௌதம், வாங்கிட்டு வந்ததா இப்ப பல யோசனையா இருக்கு. ஏன்டா வாங்கிட்டு வந்தோன்னு. எந்த முட்டாளா இந்த மாதிரி செய்வாளா? கொடுத்தது போய் வாங்குவாளா? அப்ப நான் தானே சரியான முட்டாளு. கொடுத்தது போய் வாங்கியிருக்க கூடாதுல்ல கௌதம். லூஸ் மாதிரி நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் கௌதம். நீயே முட்டாள்னு சொல்லிக்கிறீல, உண்மையதானே சொல்ற. சொல்லிக்க எவ்வளவு வேணாலும் சொல்லிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீயே சொல்றது அதுதான் உண்மையே. முட்டாள் தான் நீ. அறிவே இல்லை உனக்கெல்லாம். கொடுத்தது ஒருத்தவங்களை கொடுத்தது திருப்பி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன நினைச்சா நீ பண்ற, எனக்கு புரியல. அதான் கௌதம், எனக்கே தெரியல. எந்திரி போ, சேலையை கொண்டு போய் ஒழுங்கா அன்புட்டு அருவிட்ட கொடுத்துட்டு வர. போ எந்திரி அன்பு, பாவம் இல்ல. சாரியோ உன்னோட ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற, திருப்பி கொடுன்னு இப்படி யாராவது வாங்குவாங்களா? சொல்லு, யாராவது வாங்குவாங்களா? என்ன மைண்ட் செட்டோட நீ வாங்கிட்டு வந்திருக்க இப்போ? ஏய், வாங்கிட்டு வந்துட்டேன், திருப்பி கொண்டு போய் கொடுன்னா எப்படி கொடுப்ப? அறிவு கிட்டத்தனமா இருக்காது. அவ பர்த்டேக்கு வர்றதுனால சொல்லி கோவப்பட்டு குறின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்ப போய் இந்தா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க முடியாது. போ, அவங்க வீட்டுக்காரது இருந்தாருன்னா அதுக்கு என்ன பிடிச்ச என்ன திட்டுறதுக்கா? வேணாம்ப்பா, இருந்துட்டு போகுது போ. அவன் கூட பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம். அவளுக்கும் எனக்குமான உறவே வேணவே வேணாம், முடிஞ்சு. அவ்வளோதான் சரியா? திருப்பி போயெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நான் போக மாட்டேன், வேணாம். இருந்துட்டு போகுது என்கிட்டே. சபா,
மோசமான ஆளா இருக்க. ரொம்ப நல்ல பிள்ளையா தானே என் மாதிரிலாம் இருந்தா. இப்போ ஏன் இப்படி கேட்டுக்கிட்ட நடத்தனமா நடந்துக்கிற அன்பு? அப்படியே கௌதம் நடந்துக்கிறேன். எனக்கே அப்படிதான் தோணுது. ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு. இன்னைக்கு ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன் கௌதம். உனக்கே தோணுது இல்ல, புரியுது இல்ல? ஆமா, கண்டிப்பா புரியுது எனக்கு. உனக்கே புரிஞ்சா சரி. ஏய், என்னது இது? நானும் 10 நிமிஷமா பாக்குறேன். ஒப்பாரி வச்ச மணியமா இருக்கு. இந்த வீடா என்ன நினைச்சது? ஏண்டா அவளுக்கு என்னவா இப்போ? எதுக்கு ஒப்பாரி இப்போ? இவரு அருவி வரலையா தம்பியோட பர்த்டேக்கு, அதனால அவளுக்கு வாங்கி கொடுத்த சேரீயை போய் வாங்கிட்டு வந்துட்டா இந்த லூசுக்கு இருக்கி. அதான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். கொடுத்த சேரீயை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காமா இவ. போய் வாங்கிட்டு வந்துட்டாமா கொடுத்தத. வாங்கிட்டு வந்தா என்னடா? அவ வந்தாளாக்கு? அதான் வரல இல்ல. ஒன்னும் குறை இல்ல வாங்கிட்டு வந்ததுனால. ஒன்னும் பிரச்சனை இல்லை போ. அவதான் வரல. வாங்கிட்டு வந்தா என்ன? வாங்கிட்டு வந்திருக்கு ரைட்டு தான். ஆனா அவகிட்ட மட்டும் தான் வாங்கிட்டு வந்ததா? ஆமா, ஏன் கேக்குற? மிச்சம் உள்ளவளுக ஏன் அவளுகிட்ட வாங்க வேண்டியதானே? இந்த மல்லிகை அந்த கிளவிட்டா. ஏன்னா எல்லாத்துக்கும் தான் சேலை வாங்கி கொடுத்திய. அவளுக்கு மட்டும் கட்டிட்டு வந்தாளுக கட்டவே இல்லை. ஏன் நீங்க வாங்கி கொடுத்தது அவளுக்கு கட்டல? கட்டல இல்ல. அப்ப அவளோட குறின்னு சொல்லி வாங்கிட்டு வர வேண்டியதானே இவ? அவள்கிட்ட ஏன் வாங்கிட்டு வராம வந்தா? ஆ? ஏன் வாங்கிட்டு வராம வந்தான்னு கேக்குறேன். இவள்கிட்ட வாங்கினவ அவள்கிட்ட வாங்கணும்ல. நான் போய் வாங்கிட்டு வருவா? அப்பா, இவதான் சரியான மென்டல்னு நினைச்சேன். நீ பக்கா மென்டல்மா. நீ அவளை விட பக்காவா யோசிக்கிற பத்தியா? கிரேட். மாமியார் மருமகளும் ஒரே குட்டையில விழுந்த மட்டமா நீங்க. சி, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. ஆமா, நீயும் தான் கட்டல, உன் பொண்ணு கௌசியும் தான் கட்டல. கொடுங்க உங்க சாரி. உங்களுக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் அவள்கிட்ட கொடுத்துருங்க. எல்லா சாரியும் கொடுத்துருங்க. அவ சாரி பிசினஸ் அது வைக்கட்டும். ஏன்னா அடுத்த வீட்டுல கட்டிட்டு வரலன்னு அடுத்த வீட்டுல வாங்க சொன்னா தான் வீட்டுல நீ கேப்பியா எல்லார்கிட்டையும்? நான் வீட்டுல இருக்கும்போது என்னத்த வெளியே எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போனா கட்டிக்கலாம்னு சொல்லி அந்த சேலையை நான் பத்திரமா வச்சிருக்கேன். உடனே குடுன்னு கேப்பியா? பேசாம போயிருமா. ஏய், ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சாரி வீட்டுல இருந்துச்சு, அவ்வளவுதான். பாத்துக்க, நான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா சாரி வாங்கின வீட்டுல கொண்டு போய் கொடுத்துரு வாங்கினவங்கள்ட்ட. புரியுதா? அது எப்படி கௌதம் வாங்கினா திருப்பி கொண்டு கொடுப்ப? என்ன மூஞ்ச வச்சுட்டு கொடுக்கறது? ஏதோ ஒரு மூஞ்ச வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். அசிங்கமா இல்ல? உனக்கு அசிங்கமா இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா எனக்கு இருக்கு அன்பு. சரி விடு. என்ன அப்ப அவ பேசாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல போ. அந்த பிள்ளை பேசுது பேசல, 4 பேர்ட்ட சொன்னாங்கன்னு வையே, என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உன்னதான் சரியான கீழ்த்தனமா நினைப்பாங்க. இந்த அன்பு பிள்ளையா அப்படி இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் யோசிக்காம எனக்கே நான்ட்டு உனக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமேன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. சாரி பறந்துரும். எங்க போய் வாங்கினியோ கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வர. புரியுதா? நான் வரும்போது இருக்க கூடாது வீட்டுல. அது எப்படி? அது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாரி வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன்.